இணைய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். UFC 313 அஃபிஷியலாக இட்ஸ் ஆல் ஓவர். இன்றைக்கி மார்னிங் நடந்த மேட்சஸில் ரொம்ப ஷாக்கிங் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 2 மேட்சை பற்றி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கேஜி வர்சஸ் ஃபிசியேவ் மேட்ச்சு. அதில் ஃபிசியேவ் ஜெயிப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபிசியேவ் வந்து பார்த்தோன்னா அந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கே அவர் பல ஜென்ம புண்ணியம் மாதிரி அவர் வந்து பண்ணார். ஒரு கில்லர் இன்ஸ்டிக்டே இல்லாமல் அவர் வந்து கேஜியோட சண்டை போட்டு தோற்று போயிட்டார். கேஜி இஸ் பேக் டு ஃபார்ம் தான் சொல்லணும். அவர் வந்து ஹிடன்ட் மிஸ் அ ஸ்டெப், அதாவது எப்படி விட்டு போனாரோ அதே மாதிரியே திரும்பி வந்திருக்காரு. ஸோ ஐ எம் ஷுர் கேஜி வந்து இப்போ நெக்ஸ்ட் அவருக்கு என்ன அப்படிங்கிறது வந்து அவருக்கு யார் வந்து தீனி போட போகிறாங்கிறது வந்து யூஎஃப்சிக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது. நவ் கம்மிங் டு தி எலிஃபெண்ட் இன் த ரூம், அதாவது த மெயின் மேட்ச் அலெக் பெரேரா வர்சஸ் மஹ்மத் அன்கிலேவ். இந்த மேட்ச்சில் வந்து நேற்றுக்கு நான் வீடியோ போடும்போது ஆன்க்லேவ் வந்து 20% சான்ஸ் இருக்குது, பெரேராவுக்கு வந்து 80%. அவர் வந்து பெரேராவோட மிஸ்டேக் இல்லாமல் ஆன்க்லேவ் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே பெரேரா வந்து ரொம்ப கேவலமாக ஆடி அவர் வந்து அவர் மேட்ச்சில் இருக்காரா இல்லை சும்மா நீனா ட்ராமா போட்டிருக்காராங்கிற மாதிரி பைத்தியகாரத்தனமாக ஆடி தோற்று போயிட்டார். ஆன்க்லேவ் வந்து இந்த மேட்ச்சில் ஆடின வந்து ஃபினாமினல் பிளே. அதாவது அவர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் செகண்ட் ரவுண்ட்லலாம் வந்து ரொம்ப சூப்பராக அவர் கண்ட்ரோல் பண்ணார். என்டையர் நெரேட்டிவே வந்து அவர் தான் வந்து செட் பண்ணி ரொம்ப நல்லா டாமினேட் பண்ணார். டேக் டவுன்ஸில் வந்து அவரால் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரேராக்கு தான் அந்த ரவுண்ட் 5 போயிருக்கணுன்ட்டு. பட் ஓவரால் பார்த்தோன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்க்லேவ் தான் அந்த என்டையர் மேட்சையே டாமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது எனக்கு என்னவோ ஆன்க்லேவ் கொடுத்தது ரைட் டெசிஷனாக தோணுது. இதுக்கப்புறம் இது என்ன, இந்த டிவிஷன் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஆன்க்லேவ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவர் தான் வந்து இந்த தனிக்காட்டு ராஜாவாக இருப்பாருங்கிறது என்னோட கருத்து. டேனா சொல்லியிருக்காரு தேர் இஸ் கோயிங் டு பி ரீமேட்ச் வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த மேட்ச் சூப்பராக இருந்தது. ஆன்க்லேவுடைய அந்த அக்ரெசிவ் சைடு வந்து இட் வாஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பழைய மேட்ச் அவர் ராக்கேஷோடு ஆடும்போதெல்லாம் ரொம்ப போரிங்காக ஆடினார். பட் இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். இன்ஃபேக்ட் அவரை ஓட விட்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அன்கிலேவ். நெக்ஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியாது. உங்களுடைய கருத்து என்னங்கிறத என்னோட பகிர்ந்துக்கோங்க. கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.